தமிழ் வணக்கம் நெஞ்சங்களுக்கும். குதாசன் அவர்களே. நீங்கள் தற்பொழுது ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு சுற்றுலாவை மேற்கொண்டு வந்திருக்கிறீர்கள். இந்த நிலையில் தாயகத்தில் உள்ள நிலவரங்கள் பற்றியும் அங்கு எடுக்கப்பட வேண்டிய பணிகள் தொடர்பாகவும் நாங்கள் சில தகவல்களை உங்களிடம் பெற்று அனைத்துலக தமிழ் நெஞ்சங்களுடனும் பகிர்ந்து கொள்வதன் நோக்கத்தோடு உங்களோடு இன்று தொடர்பு கொள்கின்றோம். முதலில் உங்களுக்கு இந்த வாய்ப்பை அளித்ததுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் முதலாவது நேர்காணலுக்கு வருவோம். உண்மையில் இன்று தாயகத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்களை பற்றி இங்கு வெளிநாடுகளிலிருந்து சென்று வந்து சொல்லப்படுகின்ற கணிப்புகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறது. ஒரு வர்த்தகர் சென்று விட்டு வந்தால் அங்கு வர்த்தகம் செய்யக்கூடிய நிலைமை இருந்தால் அங்கு நிலைமை சுமூகமாக இருக்கிறது என்று கூறுகிறார். அவ்வாறு இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் கோவில் திருவிழாக்களை பார்த்துவிட்டு வந்து அங்குள்ள நிலவரங்கள் எல்லாம் சுமூகமாக அந்த மாதிரி இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அதே நேரத்தில் இங்கு புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து வருகின்ற ஊடகங்கள் அனைத்தும் அங்குள்ள நிலவரங்களை ஒரு வித்தியாசமான, ஒரு இறுக்கமான, ஒரு கடினமான, ஒரு பாதகமான, ஒரு ஆரோக்கியமற்ற நிலையாக சித்தரிக்கின்றன. குறிப்பாக கலாச்சார அழிவு, இன அழிப்பு, சரித்திர அழிப்பு, அடையாளங்கள் அழிப்பு போன்ற விடயங்களில் தமிழருடைய தாயக நிலங்கள் முற்றாக பறிபோகின்ற நிலை என்று காட்டுகின்றார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அதிக ஈடுபாடு இல்லாத புலம்பெயர்ந்த மக்களிடையே ஒரு குழப்பமான நிலைமை இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒரு அரசியல்வாதி, பாராளுமன்ற உறுப்பினர், இதைவிட அந்த மண்ணிலே இருந்து கற்பித்த ஆசிரியர், பின்பு அதிபராகின்ற முறையில் கிளிநொச்சி தொகுதியை பொறுத்தவரையிலே அங்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் ஒரு படம் போட்டு காட்டக்கூடிய முறையில் சுருக்கமாக எங்களுக்கு தருவீர்களா? நீங்கள் கூறுவது போல பலவிதமான மக்களும் பலவிதமான கோணங்களிலே தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். அது மக்களுடைய இயல்பான மனநிலையை பொறுத்தது, ஒருடைய பார்வையை பொறுத்தது. சாதாரணமாக நாங்கள் பார்க்கிறோம், கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் ஐரோப்பிய நாடுகளும் சரி அல்லது அமெரிக்க நாடுகளும் சரி எங்களுடைய தமிழர்கள் தங்களுக்கு இடையில் சரியான முரண்பாடுகளுக்கு மத்தியில் அது ஒத்த தன்மையற்ற நிலையில் பல குழுக்களாக வாழ்வதை அவதானிக்கிறோம். இதே நிலை எங்களுடைய நிலத்திலேயும் பல இடங்களில் பலவிதமான பிரச்சனைகளையும் பலவிதமான கருத்து மோதல்களையும் தந்திருக்கிறது என்பது உண்மையானது. ஆகவே மனித மனங்கள் என்பது ஒவ்வொரு விதமானது. தான் சிந்திக்கின்ற வழிகளில் அவர்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் வெளிப்படுத்திக் கொள்கின்றார்கள். ஏற்கனவே எங்களுடைய விடுதலை போராட்டம் வீறு கொண்டிருந்த காலகட்டத்தில் கூட விடுதலை புலிகளுக்கு எதிரான சக்திகளை ஒன்று திரட்டி பிரச்சாரங்கள் இந்த வெளிநாடுகளில் மிக வேகமாக மேற்கொள்ளப்பட்டதையும் நாங்கள் எல்லோரும் அறிவோம். அதே போல விடுதலை புலிகள் இல்லாத ஒரு காலத்திலும் கூட தமிழ் தேசியம், தமிழ் ஈழம் என்கிற சொற்களை யாரும் பாவிக்க கூடாது அல்லது அப்படியான ஒரு செயற்பாடுகளை இறங்கக்கூடாது, புலிகளை பற்றியே விமர்சித்துக் கொண்டு வாடுகிற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கமும் பல வழிகளிலே கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து பலரை அதற்காக நியமித்து எங்களுடைய தமிழர்கள் கூட அதற்காக செயற்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். ஏற்கனவே விடுதலை புலிகளை எதிர்த்தெழுதிய பல புத்திஜீவிகள், ஊடகவியலாளர்கள் கூட இன்று அரசாங்கத்திடம் தமிழர்கள் படுகிற துன்பங்களை சொல்ல முடியாமல் அல்லது எழுத முடியாமல் அல்லது என்ன தீர்வு இருக்கிறது என்பதை கூட, விடுதலை புலிகள் இல்லாத காலத்தில் தமிழர்களுக்கு என்ன தீர்வு என்பதை கூட தங்களால் சொல்ல முடியாதவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் கிட்டத்தட்ட இன்றைய நல்லூர் திருவிழா நடைபெற்ற காலத்திலே நல்லூர் திருவிழாவை தரிசித்தவர்களில் கிட்டத்தட்ட 60% சிங்கள மக்கள் என்பதை நீங்கள் அங்கு வந்த வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் அடிப்படையில் பார்த்தால் தெரியும். அதே போல அதிலே வந்த 100% 60% சிங்களவர்களாகவும் 20% வெளிநாடுகளிலே புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்கள் தான் அங்கு வந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 50,000 பேர் நல்லூர் திருவிழாக்காக வந்து போனதாக தகவல்கள் வெளிப்படுகின்றன. ஆகவே அந்த மண்ணிலே வாழுகிற 20% மக்கள் தான் அந்த திருவிழாவை சென்று பார்த்திருக்கிறார்கள். ஆகவே மக்களுடைய மனநிலை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் வன்னி பகுதியிலே இருந்த மக்களுடைய உண்மையான நிலவரங்களை நீங்கள் வடிவாக தெளிவாக அறிந்து கொள்ளலாம். அந்த மக்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலே இருந்த மக்கள் தொகை, முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருந்த மக்கள் தொகை, யாழ்ப்பாணத்தினுடைய வடமராட்சி கிழக்கை சேர்ந்த மக்கள் தொகை, மன்னார் மாவட்டத்தினுடைய மடு, பண்டிவிரிச்சான், தம்பனை போன்ற பகுதிகளில் இருந்த மக்கள் தொகை, வவுனியா வடக்கின் நெடுங்கேணி, கனகராயங்குளம் போன்ற பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள், இவ்வளவு பேரும் முழுமையாக அந்த வன்னி பெருநில பரப்பிலே அந்த யுத்தத்துக்குள் முழுமையாக இருந்து முள்ளிவாய்க்கால் வரை சென்று திரும்பியவர்கள். கிட்டத்தட்ட 1,02,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 4,20,000க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த மண்ணிலே வாழ்ந்து அங்கிருந்து அவர்கள் பலாத்காரமாக இடம்பெயர்க்கப்பட்டு செட்டிகுளம் வாங்கலில் கம்பி வேலிகளுக்கு அடைக்கப்பட்டு அவர்கள் யுத்தம் அமோகமாக நடைபெறுகிற காலத்தில் கோத்தபாயாவினெல்லாம்
அரசாங்கத்தினாலும் அறிவிக்கப்பட்டது. மொத்தம் 75,000 பேர் தான் அந்த மண்ணிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் 3,20,000 மேற்பட்ட மக்கள் முகாம்களில் வந்த பின்னர் தான் உண்மையிலே வெளியுலகுக்கு தெரிய வந்தது. ஆகவே உண்மைகள் எவ்வாறு அந்த காலகட்டங்களில் மறைக்கப்பட்டது என்பதையும் அந்த காலத்தில் அரசோடு இருந்த அமைச்சர்களாக இருக்கிற ஒட்டுக்குழுக்கள் சொன்ன அறிக்கைகளை கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், அங்கே புலிகளுக்கு எதிரான யுத்தம் தான் நடக்கிறது, பயங்கரவாதிகள் தான் அழிக்கப்படுகிறார்கள், மக்கள் எவரும் சாகவில்லை என்று. ஆனால் இன்று கிட்டத்தட்ட 3 லட்சம் வரையான மக்கள் தான் மீள்குடியேற்றத்துக்கும் இருக்கின்ற இருப்புகளும் காட்டப்பட்டிருக்கிறார்கள். மிகுதி 75,000 மேற்பட்ட மக்கள் எங்கே போனார்கள்? அவர்களுக்கு என்ன நடந்தது? எத்தனை விதமான மக்களை நாங்கள் அந்த மண்ணிலே பங்கர்களுக்குள்ளும் மணலிலும் கீறி தாட்டு விட்டு வந்த வரலாற்றை நாங்கள் அறிவோம். ஆகவே இறந்தவர்களின் தொகை 75,000 மேற்பட்டது என்பதை நாங்கள் இந்த சாதாரணமான ஒரு கணக்கின் மூலம் ஒரு சாமானிய பொதுமகனால் அதை கணித்துக் கொள்ள முடியும். இந்த அடிப்படையில் இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு எங்களில் யாராவது தயாராக இல்லை. இதை சொல்லுவதற்கு கூட நாங்கள் பல பேர் பின்னிற்கிறோம். ஏனென்றால் நாங்கள் அரசாங்கத்தின் ஊதுகுழலாக மாறிவிட்ட சில பேரை இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம். ஏற்கனவே புலிகளாக இருந்தவர்கள், புலிகளுக்கு ஒத்தாசை செய்தவர்கள், இன்று தாங்கள் ஒரு தலைவர்களாக தங்களை வெளிக்காட்டிக் கொள்வதற்காக கூட அரசாங்கத்தோடு நின்று இவற்றையெல்லாம் மறைத்து வாழ்வதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆகவே உண்மையில் அந்த மக்கள் இவ்வளவு எல்லாம் இந்த இடம்பெயர்க்கப்பட்ட ஒரு சூழல், அவருடைய சொத்துக்களை நீங்கள் கணக்கு பாருங்கள். குறைந்தது 1 லட்சம் குடும்பங்கள் அந்த வன்னி பகுதியை வாழ்ந்திருந்தால் 1 லட்சம் குடும்பங்களும் சராசரி ஒரு குடும்பத்தில் ஒரு துவிச்சக்கர வண்டியாவது இருந்தது. நீங்கள் அந்த மண்ணிலே வாழ்ந்தவர், உங்களுக்கு நன்கு தெரியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தது 3 அல்லது 4 துவிச்சக்கர வண்டிகளை வைத்திருந்தவர்கள். ஆனால் நான் கேட்பது, ஒரு குடும்பத்தில் ஒரு துவிச்சக்கர வண்டி என்று நாங்கள் கணக்கு பார்த்தால் கூட 1 லட்சம் சைக்கிள்கள் அந்த மண்ணிலே இருந்திருந்தன. 40,000 மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் இருந்தன. 10,000 மேற்பட்ட உளவு இயந்திரங்கள் இருந்தன. அதை விட எத்தனை லொரிகள், கண்டர்கள், எத்தனை லேண்ட் மாஸ்டர்கள், இப்படியான இன்னொரு வாகனங்களோடு மிக செல்வ செழிப்போடு கவம் செய்து தோட்டம் செய்து செழிப்பாக மாடுகள், எத்தனை பட்டிக்கணக்கான மாடுகள், ஆடுகள், கோழிகளை வைத்து வாழ்ந்த மக்கள் தான் அந்த வன்னி பெருநிலப்பிலே வாழ்ந்த மக்கள். ஆகவே இவர்கள் இன்று ஒன்றுமில்லாத அனாதைகளாக தரப்பால்களுக்குள் மரங்களுக்கு கீழே தரப்பாலை கட்டிய நிலையில் இந்திய மக்களின் உதவி என்ற பெயரிலே வழங்கப்பட்ட 10 8 தகரங்களை வைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள் என்றால், இதை கூட சரியான வகையில் புரிந்து சரியான தகவலை சொல்ல முடியாத சாமானிய மக்களுக்கு நாங்கள் விளக்கங்களையோ அல்லது விமர்சனங்களோ செய்வது ஒரு அர்த்தமாக எனக்கு படவில்லை. இருந்தாலும் கூட எங்களுக்கு தெரிந்த அளவில் நாங்கள் திரும்ப இவ்வளவு புள்ளி விவரங்களும் கூட உங்களுக்கு ஒரு போதுமானதாக இருக்கும். யாராவது நேரடியாக வந்தால் அந்த மக்கள் வாழுகிற வாழ்க்கைகளை கொண்டு சென்று காட்டுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். யாரும் அப்படி தவறாக சொல்லுபவர்கள், அங்கு மக்கள் செழுமையாக வாழ்கிறார் என்றோ அல்லது அவர்கள் கையேந்தாமல் வாழ்கிறார் என்றோ அல்லது அவர்கள் பெரும் வசதியாக இருக்கிறார் என்று சொல்றவர்கள் எங்களிடம் வந்தால் நாங்கள் அவர்களை கூட்டிச் சென்று காண்பிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். மிக முக்கியமாக சரி, உங்கள் நிலவரங்களை நீங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த நிலவரங்களை போக்குவதற்கு, சற்றாவது குறைப்பதற்கு, என்னை பொறுத்தவரையிலே அந்த இலங்கை தீவுக்குள்ளே அந்த எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த சக்திகளையும் விட புலம்பெயர்ந்து வெளிநாடுகளிலே வாழக்கூடிய மக்களால் நேர்த்தியாகவும் விவேகமாகவும் பண்பாகவும் ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய நிலையில் ஒரு சரியான முறையில் ஏற்படுத்தப்படக்கூடிய அணுகுமுறையினால் தான் நீங்கள் இப்போ குறிப்பிட்ட அத்தனை விடயங்களையும் வெளியுலகத்துக்கு கொண்டு வந்து எதையாவது செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நீங்கள் வெளிநாடுகளிலே இருக்கிறீர்கள். வெளிநாட்டில் இருக்கிற பொழுது இந்த இப்படியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்ன விதமான நடவடிக்கைகளை, கோரிக்கைகளை புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அந்தந்த நாடுகளிலே அந்தந்த நாட்டு ஜனநாயக விளிமியங்களுக்கு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலே எந்த விதமான சர்ச்சைக்கும் கேள்விக்கும் விருப்ப முகச்சுளிப்புக்கும் காரணம் இல்லாமல் ஒரு புலம்பெயர்ந்த மக்கள் என்ற அடிப்படையில் ஒரு சரியான முறையிலே செயற்பட்டால் நிச்சயமாக இந்த அனுதாபத்தை பெற முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அதே நேரத்தில் இன்னொரு விடயம், இந்த எல்லா புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் எல்லா நாடுகளிலும் 2 விடயங்களை பற்றி அதிகமாக வலியுறுத்தி கோரிக்கை விடலாம். அதாவது சர்வதேச ஊடகங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும், சர்வதேச தொண்டு நிறுவனங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் இந்த 2 விடயங்களை கோரினால் கூட இதன் மூலம் நீங்கள் குறிக்கப்பட்ட விடயங்கள் அத்தனையும் நீங்கள் இங்கு சொல்ல வேண்டிய தேவையில்லாமல் ஊடகங்களால் வெளியே வந்துவிடும். இதற்குரிய வாய்ப்பு இருக்கிறதா? இதற்கான கோரிக்கைகளை வைக்குமாறு நீங்கள் இப்பொழுது வெளிநாடுகளில் இருக்கிற பொழுது, குறிப்பாக ஐரோப்பாவிலே ஜெர்மனி, சுவிஸ், பிரான்ஸ் போன்ற நாடுக்கும் நீங்கள் போவதாக நான் அறிகிறேன். இந்த நாடுகளில் இந்த கோரிக்கையை முன்வைத்து அங்குள்ள நிலவரங்களை பிரச்சாரப்படுத்தும்படி இங்குள்ள அமைப்புகளை நீங்கள் கேட்பது பொருத்தமானதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் பல இடங்களிலே மக்களை சந்தித்த பொழுதும் இந்த பொதுக்கூட்டங்களும் நான் நேரடியாக அவர்களிடம் கேட்டிருக்கிறேன். பிபிசி போன்றோ அல் ஜசீரா போன்றோ நாங்கள் ஏன் தமிழர்கள் எங்களுக்கான ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு வானொலியை அல்லது ஒரு தொலைக்காட்சியை எங்களால் உருவாக்க முடியாது? அப்படி நாங்கள் உருவாக்கி
அந்த நிறுவனங்களைப் போல நேரடியாக எங்களுடைய செய்தியாளர்களை அனுப்பி ஏன் நாங்கள் செய்திகளை சேகரிக்க முடியாது. ஆகவே அதை எங்களுடைய புலம்பெயர் தமிழர் சமூகம் ஒரு கம்பெனி அடிப்படையில் தனிப்பட்ட நபருக்கு சொந்தமில்லாத வகையில் ஒரு கம்பெனியாக அதை பதிவு செய்து அந்த நிலையிலே அதை உருவாக்கலாமே என்கிற கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த வன்னி பகுதியிலே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிபிசியினுடைய செய்தியாளர் நேரடியாக வந்து வன்னி பகுதியில் இருக்கிற செய்திகளை அவர் பெற முடியாது. அதற்கு இலங்கை அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை பெற வேண்டும் என்பது கட்டாய நிபந்தனை. வெளிநாடுகளிலே இருந்து வருகின்ற ஒருவர் தான் யாழ்ப்பாணம் செல்வதானால், வவுனியாவை கடந்து அவர் செல்வதானால் பாதுகாப்பு அமைச்சிலே அனுமதி எடுத்துக்கொண்டுதான் அவர் யாழ்ப்பாணம் செல்ல முடியும். இல்லையானால் அவர் ஓமந்தையிலே வைத்து திருப்பப்படுவார். அதே போல பலவிதமான இடர்கள் இந்த வெளிநாட்டு தொண்டு நிறுவனங்கள் பணி செய்வதற்கு அங்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இன்று கூட நான் அறிந்தேன், கிளிநொச்சி கச்சேரியிலே ஒரு 100க்கும் மேற்பட்ட லேண்ட் மாஸ்டர்களை பசில் ராஜபக்ச அவர்கள் நேரடியாக வந்து வழங்கி வைத்தார் என்று செய்திகள் பரபரப்பாக வருகின்றன. ஆனால் உண்மையில் அது பன்னாட்டு செஞ்சிலுவை சங்கத்தின் ஊடாக வழங்கப்பட்ட அந்த லேண்ட் மாஸ்டர்களை அரசியல்வாதிகள் வந்து தாங்கள் வழங்கியதாக அதை ஒரு விளம்பரம் செய்து கொள்கின்றார்கள். ஆனால் பன்னாட்டு செஞ்சிலுவை சங்கம் அங்கு இயங்குவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் வழங்குகின்ற பொருள்களை அரசாங்கம் வாங்கி வந்து தான் வழங்குவதாக அதனை வெளியுலகத்துக்கு காட்டிக் கொள்கின்றது. ஆகவே இங்கு இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய இறுக்கமான சட்டங்களுக்கு ஊடாக செயற்படுத்துவதற்கு சில ரகசியமான ஊடக செய்திகளையே வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறதே தவிர எங்களுடைய மக்களும் சரியான முறையிலே புரிந்து கொண்டு அல்லது அதை சரியான வகையிலே தெரிந்து கொண்டு செய்திகளை பரப்புவதன் மூலமும் வருகின்றவர்கள் மிகவும் உன்னிப்பாக சில கிராமங்களுக்கு நேரடியாக நாங்கள் அவர்களை கொண்டு செல்லக்கூடிய வசதிகள் எங்களிடம் உண்டு. ஆகவே அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டால் கூட நாங்கள் அவர்கள் செய்தியாளர்களை நாங்கள் சில இடங்களுக்கு அழைத்து செல்ல முடியும். அதை நாங்கள் சில வழிகளிலே ஏற்படுத்தி கொடுக்கலாம் எங்களுக்குள்ள சில உரிமைகளின் அடிப்படையில். அந்த வகையில் நாங்கள் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாமே தவிர மற்றும்படி அவர்கள் நினைப்பது போலவோ அல்லது அந்த நாட்டினுடைய சூழல்களுக்கு அமையவோ செய்தியாளர்கள் நேரடியாக சென்று சேகரிக்க முடியாத சூழல் இருப்பது என்பது நாங்கள் உண்மையான சம்பவம். அதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அப்படியானால் இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் தரப்பிலிருந்து இந்த விடயத்துக்கு ஏதாவது என்ன விதமான நடவடிக்கைகளை அவர்கள் அமைப்பு ரீதியாக மக்கள் அமைப்பு ரீதியாக மேற்கொள்ளலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நான் பல இடங்களிலும் எல்லாம் புலம்பெயர்ந்த மக்களை நான் இப்பொழுது கூட அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லோரையும் நான் கேட்பது, நீங்கள் ஒற்றுமையாக ஒரு அணியின் கீழ் எல்லோரும் பாருங்கள். பலவிதமான கோட்பாடுகள் சிந்தனைகள் எல்லாரிடம் இருக்கின்றது, அது இருக்கட்டும். அதை நாங்கள் ஒன்றையும் கலைக்கவும் தேவையில்லை, மூடவும் தேவையில்லை. ஆனால் இன்று நாங்கள் விழுந்து கிடக்கிற தமிழ் மக்களை தூக்கி விடுவதற்காக ஒரு பொது உடன்பாட்டிற்கு கீழ் புலம்பெயர்ந்து வாழுகிற தமிழர்கள் ஒரு அணியாக திரள வேண்டும். அந்த ஓரணியாக வருகின்ற தமிழர்கள் தாங்கள் இணைந்து செயற்படுவதன் மூலம் நாங்கள் அந்த மக்களுக்கு கை கொடுக்க முடியும். கை கொடுத்து அந்த மக்களை ஒரு வருடத்திற்குள் நாங்கள் தூக்கி நிமித்துவதன் ஊடாக அடுத்த கட்ட நகர்வுகளை எங்களால் மேற்கொள்வதற்கு முடியும். உதாரணமாக இன்று தங்களுடைய இருப்பதற்கான வீடு இல்லை, வாழ்வதற்கான வாழ்க்கை முறை இல்லை, தங்களோட பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் எத்தனையோ தாய்மார்கள் அலைகிறார்கள். இன்றைக்கு 12,000க்கும் மேற்பட்டவர்கள் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை. அதைவிட இன்று இறந்து போனவர்கள் 40,000க்கும் மேற்பட்ட போராளிகளும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களும் இறந்திருக்கிறார்கள். இவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இன்று எவ்வளவோ வாழ முடியாமல் வசதி இல்லாமல் தொய்ந்து போய் இருக்கிறது. இந்த குடும்பங்களிடையே நாங்கள் போய் எங்களுடைய கொள்கைகளையோ அல்லது எதிர்காலம் பற்றிய நம்பிக்கைகளையோ ஊட்ட முடியாது. ஆகவே அவர்களுக்கு நாங்கள் முதலில் அவர்களை தூக்கி விடுகின்ற ஒரு கைங்கரியத்தை நாங்கள் எல்லோரும் இணைந்து ஆற்ற வேண்டும். அதனூடாக அடுத்த கட்டம் அவர்களுக்கான நாங்கள் எங்களுடைய உரிமை பிரச்சனையை பற்றி நாங்கள் பேசி செல்லலாம். உண்மை, அது சரி. ஆனால் இப்பொழுது நீங்கள் இன்னொரு விடயத்தையும் கவனித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இந்த முள்ளிவாய்க்கால் முடக்கத்துக்கு பிற்பாடு எத்தனையோ நாடுகள் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு இந்த சேவைகளை ஆற்றுங்கள், இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் என்கின்ற முறையில் உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம், அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள் அடங்கலாக பல நாடுகளுடைய பெருந்தொகையான நிதியை ஸ்ரீலங்கா அரசுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நிதி நீங்கள் சொல்வதிலிருந்தும் செய்திகளிலிருந்தும் அந்த நிதி பொருத்தமான முறையில் தமிழ் மக்களை சென்றடைவதாக தெரியவில்லை. இது தொடர்பாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தாங்கள் வாழுகின்ற நாட்டு அரசுகள் கொடுத்த நிதி அங்கு சென்றடையவில்லை என்கின்ற அடிப்படையில் நீங்கள் நேரடியாக உங்கள் நாட்டு தூதரகத்தினுடைய துணையுடனோ அல்லது தொண்டர் நிறுவனங்களூடாகவோ இதை செய்ய வேண்டும் என்று கோரினால் அது நடக்காது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது அப்படியான கோரிக்கைகள் இதுவரை எழவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அரசாங்கத்தில் நான் பல தூதர்வாலயங்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம். பல வெளிநாட்டு ராஜதந்திரிகளோடு நாங்கள் பேச்சுக்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஆனால் அவர்கள் யாருமே அரசாங்கத்தை மீறி நேரடியாக அந்த இடங்களில் தங்களுடைய உதவிகளை செய்ய முடியாது. என்றால் ஒரு திறமையுள்ள அரசாங்கம் என்ற வகையில் இலங்கை அரசனுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமையவே தங்களுடைய செயற்பாடுகளை தாங்கள் மேற்கொள்ள முடியும் என்பதை அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள். அதில் நிறைய உண்மைகளும் இருக்கின்றன. ஆகவே அப்படியான ஒரு வகையிலே அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியாது என்ற காரணத்தால்
அங்கு இருக்கின்ற உறவுகள் நட்புகள் ஊடாகவும் தெரிந்தவர்களுக்கு ஊடாகவும் அங்கு ஆற்றுகின்ற உள்ளூர் சிறிய கிராம முன்னேற்ற சங்கங்கள் தொண்டு நிறுவனங்களுக்கு ஊடாகவுமே வெளிநாடுகளிலே புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் தங்களுடைய சிறிய சிறிய உதவிகளை அந்த மக்களுக்கு செய்து வருகின்றார்கள்.